மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாக்பூரில் சமீபத்தில் நடந்து முடிந்துள்ளது. எதிர்க்கட்சி கூட்டணியாக மகாவிகாஷ் அகாடியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார், சிவசேனா, உத்தவ் கட்சிகள் ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளன. இதில் மும்பையில் உள்ள 36 தொகுதிகள் குறித்து பேசி முடிவு செய்யப்பட்டது. அதிலும் சில தொகுதிகள் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சி கூட்டணியில் நேற்று தொடங்கி 3 நாட்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சார்பாக மாநில தலைவர் நானா பட்டோலே, சிவசேனா சார்பாக சஞ்சய் ராவுத், தேசியவாத காங்கிரஸ் சார்பாக ஜிதேந்திர அவாட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 3 கட்சிகளும் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை அந்தந்த கட்சிகளை வைத்துக்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து பெயர் சொல்ல விரும்பாத காங்கிரஸ் தலைவர் ஒருவரிடம் கேட்டதற்கு, மகாவிகாஷ் அகாடி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதியில் எந்த சிக்கலும் இல்லை. எஞ்சிய தொகுதிகள் குறித்துதான் அடுத்த 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். கட்சிகளுக்கு இருக்கும் செல்வாக்கு மற்றும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்படும். காங்கிரஸ் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 13 தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறது. அக்கட்சி 135 தொகுதிகள் கேட்கிறது. நாட்டின் துணை கட்சியான தேசியவாத காங்கிரசும் 90 தொகுதியும், சிவசேனாவும் 100 தொகுதிகளையும் கேட்கிறது. அனைத்து கட்சிகளும் தங்களது எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக தீர்க்க முடியும். பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற சிவசேனா எம்பி சஞ்சய் ராவுத் கூறுகையில், 3 கட்சிகளும் இணைந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்ய வேண்டும். காங்கிரஸ் தலைவர்கள் பிஸியாக இருக்கின்றனர். பேச்சுவார்த்தையை முடிக்காமல் தொடர்ந்து நீட்டித்துக் கொண்டே செல்கின்றனர். 3 நாட்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். மும்பையில் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. ஆனால் மாநிலத்தின் ஒவ்வொரு மண்டலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விதர்பாவில் காங்கிரஸ் செல்வாக்குடன் இருக்கிறது. அங்கு 29 தொகுதிகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மேலும் 33 தொகுதிகளுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கிறது. இதேபோன்று ஒவ்வொரு பகுதியிலும் சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதேபோன்று பாஜக தலைமையிலான கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. பாஜக எப்படியும் 150 தொகுதிக்கு குறைவான இடங்களில் போட்டியிடுவதில்லை என்பதில் தீவிரமாக இருக்கிறது. 155-160 தொகுதியில் போட்டியிட்டு 125 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இதன் மூலம் முதல்வர் பதவியை தங்கள் பக்கம் கொண்டு வந்துவிடலாம் என்று பாஜக கருதுகிறது. மற்றொரு புறம் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் 90 தொகுதியாவது தங்களுக்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. இதனால் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் சிக்கல் நீடித்து வருகிறது. சமீபத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அஜித் பவார் இது குறித்து முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயை அவரது அரசு இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு கட்சிகளும் சில தொகுதிகளை மாற்றிக்கொள்வது குறித்து பரிசீலித்ததாக கூறப்படுகிறது. அதோடு அஜித் பவார் நேற்று தனது கட்சி எம்எல்ஏக்களை அழைத்து முக்கிய ஆலோசனையும் நடத்தியுள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.